சப்த கன்னிகள்ல 5வது கன்னி வந்துட்டு வாராகி தெய்வம், கலியுக தெய்வம். கலியுகத்துல நடக்கிற கொடுமையெல்லாம் வந்துட்டு தட்டி கேட்கிற ஒரே தெய்வம் வாராகி தெய்வம். வாராகி தெய்வத்தை வந்துட்டு எல்லாரும் தேடி ஓடுறாங்க. அந்த வாராகி கன்னி எந்த கிரக சக்தியில உருவானாங்க? அழகான உருவம் வடிவம் கொண்டவ, பன்றி முகத்தை தலையில வச்சிருக்க வராகி ரூபம். ஆமா, இது வந்து பாத்தீங்கன்னாக்கா சிவன், அதாவது சிவனுடைய சக்தியும் அம்பாளுடைய சக்தியும் கூட ராகுவுடைய சக்தியும் இணைந்த 3 சக்திகள் இணைந்த ரூபம். இவங்களுக்கு வந்து ரொம்ப பிடிச்ச மலர் அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னாக்கா தும்பைப்பூ. இவ்வளவுதான் இருக்கும் பூ. தும்பப்பூவோட சக்தி என்னன்னா அருகம்புல் மாதிரி இருக்கும், அதுல முளைச்சிருக்கும் பூ. தும்பப்பூவோட சக்தி எந்த தெய்வத்தை வச்சு நீங்க கூப்பிட்டாலும் உடனே வந்துடும். அந்த பூக்கு, அந்த தும்பை தேனுக்கு அவ்வளோ தேவதைகளும் காத்துட்டு இருப்பாங்க. ஏன் கோவில்ல இப்ப வாராகி ரொம்ப சிறப்பா இருக்கு? வாராகிக்கு கோவில்ல வேலைக்கு கரெக்டா அவளுக்கு என்ன அனுப்புது, இன்னைக்கு செவ்வாய்க்கிழமையா இந்த கிழங்கு அவிச்சு வைப்பாங்க, இல்ல நிரந்தரமா மாதுளை முத்து சார், மாதுளை சார்ல அபிஷேகம் பண்ணுவாங்க. அதெல்லாம் அவளை சாந்தி படுத்திக்கிட்டே இருப்பாங்க. அந்த இடத்த வந்து பாசிட்டிவ் வைப்ரேஷன் பண்ணிட்டே இருப்பாங்க. நம்ம ஆடிக்கு ஒரு வாட்டி, அமாவாசைக்கு ஒரு வாட்டி பூஜை பண்றது, வாங்கின புதுசுல ஒரு 10 நாள் பூஜை பண்றது, அவளை நீங்களே கோவப்படுத்துறது, கூட்டிட்டு வந்து கோவப்படுத்துறீங்க. சப்த கன்னிகள் பத்தி நம்ம பார்த்துட்டு இருக்கோம். இப்ப நம்ம யாரை பார்க்க போறோம்னா, எல்லாருக்கும் ரொம்ப பிடிச்ச வாராகி அம்மனை பத்தி தான் பார்க்க போறோம். வாராகி அம்மன் யார்கிட்ட இருந்து உருவானாங்க, அவங்கள வணங்குனா எவ்வளோ பலன் கிடைக்கும், அந்த கன்னி, சப்த கன்னியில 5வது கன்னி தான் வாராகி அம்மன். கலியுக தெய்வம்னு எல்லாரும் தேடி போய் கும்பிடுற நம்ம வாராகி அம்மனை பத்தி தான் பார்க்க போறோம். வாங்க என்னன்னு கேட்டு தெரிஞ்சுக்கலாம். வணக்கம். வணக்கம். சப்த கன்னிகள்ல 5வது கன்னி வந்துட்டு வாராகி தெய்வம், கலியுக தெய்வம். கலியுகத்துல நடக்கிற கொடுமையெல்லாம் வந்துட்டு தட்டி கேட்கிற ஒரே தெய்வம் வாராகி தெய்வம். வாராகி தெய்வத்தை வந்துட்டு எல்லாரும் தேடி ஓடுறாங்க. அந்த வாராகி கன்னி எந்த கிரக சக்தியில உருவானாங்க? வாராகி, அதாவது சப்த கன்னியில 5ன்னு சொல்லக்கூடியவ, பஞ்சமி திதிக்குரியவ வாராகி. பஞ்சமி வாராகின்னு சொல்லும் போது பாத்தீங்கன்னா வராகன் ரூபத்துல, பெருமாளோட தச அம்சத்துல வராக ரூபத்துல அந்த சக்தி மூலியமா வந்தவ வாராகி. மிக அழகான உருவம் வடிவம் கொண்டவ, பன்றி முகத்தை தலையில வச்சிருக்க வராகி ரூபம். ஆமா, இது வந்து பாத்தீங்கன்னாக்கா சிவன், அதாவது சிவனுடைய சக்தியும் அம்பாளுடைய சக்தியும் கூட ராகுவுடைய சக்தியும் இணைந்த 3 சக்திகள் இணைந்த ரூபம். இந்த வாராகின்னு சொல்லும் போது நவ கிரகத்துல வந்து பாத்தீங்கன்னா சூரியன், சந்திரன், ராகு, இந்த 3ம் இணைந்தது. அதாவது இந்த நவகிரகத்துடைய தலைமை கிரகமான சூரியன் சந்திரனே விழுங்கக்கூடிய சக்தி கொண்டது ராகு. அதான் சூரிய கிரகணம், சந்திர கிரகணம் நம்ம பேசணும். அந்த ரூபம் 3ம் சேர்ந்தா எவ்வளவு பெரிய சக்தி ரூபமோ அது. ஒவ்வொரு வருடத்துக்கும் வந்து பாத்தீங்கன்னாக்கா நம்ம வந்து இப்ப நடைமுறைக்கு நம்ம சின்ன வயசுல இருந்து கேட்ட புராணம் பிரம்மா படைப்பு தொழில், விஷ்ணு காக்கிற தொழில், சிவன் அழிக்கிற தொழில், இந்த மாதிரி தேவேந்திரன் வந்து அஷ்ட திக்குகளை வச்சு மலை, வருணன் மலைக்கு. ஒவ்வொரு வருடமும் எப்படி நம்மளுக்கு வந்து 5 வருஷத்துக்கு ஒரு வாட்டி எலெக்ஷன், இந்த மாதிரி தலைவர்கள் மாறுறாங்களோ அவங்களுக்குள்ளயும் இந்த மாறுதல்கள் ஏற்படும். அந்த இதுல வந்து பாத்தீங்கன்னாக்கா இப்போ யுகங்கள் 4வது யுகமான கலியுகத்துக்கு கண்கண்ட தெய்வம் அப்படின்னு எடுத்தவங்க விநாயக பெருமானும் வாராகி. ஏன்னா நம்ம ஒரு 10-15 வருஷத்துக்கு முன்னாடி வாராகியை பத்தி கேள்விப்படல. இப்ப எல்லா இடங்களும், நிறைய இடங்கள்ல கோவில் இருக்கு, நிறைய வீடுகள்ல வாங்கி வச்சு சாமி கும்பிட மாட்டாங்க வாராகி அம்மனை. இப்ப எல்லார் வீடுகள்லயுமே வாராகி அம்மன் சிலையை வச்சு அவங்களுக்கு வந்துட்டு சாமி கும்பிடுறாங்க, பூஜைகளும் பண்றாங்க வீட்டுல வச்சு. ரொம்ப வாராகி அம்மனோட வேண்டுதல், வாராகி அம்மனுக்கு பக்தர்கள் அதிகமாயிட்டாங்கன்னு சொல்லலாம். அந்த கன்னிகள்ல வந்து வாராகி கன்னிக்கு வந்துட்டு பக்தர்கள் அதிகமாயிட்டாங்க. கோவில் எல்லாம் நிறைய இடத்துல புதுசாவே கட்டியிருக்காங்க வாராகி அம்மனுக்குன்னு சொல்லி. வாராகி அம்மனை தேடி எல்லாரும் ஓடுறாங்க. அவங்கள வந்துட்டு வணங்குனா, நவகிரகங்கள்ல இவங்களை வணங்குனா வாராகி அம்மனை வணங்குனதுக்கு சமம் அப்படின்னா யார வணங்க? சூரியன், சந்திரன், ராகு 3 சக்தியை இணைந்தவங்க சிவன், விஷ்ணு, பார்வதி. இவங்க 3 பேரோட சக்தி ரூபமா ஒரே தெய்வம்னா வாராகி. அப்ப ஒவ்வொன்றுமே தனித்தனி. சூரியன்னா ஒரு பவர், கேதுனா ஒரு பவர், ராகுனா ஒரு பவர். இந்த 3 பவர் ஒன்று இணைந்த ஒரு தெய்வம் யாருன்னா அது வராகி. இப்ப வந்து இவங்க ராகு தோஷம் இருக்கு, கேது தோஷம் இருக்கு,
சூரியனை போய் வழிபடணும்னா வாராகி அம்மனை மொத்தமா போய் பார்த்தாலே அவங்களுக்கு எல்லா பலனுமே கிடைச்சிரும். ஓகே, வாராகி அம்மனை வழிபடணும்னா என்ன மலர் கொண்டு போகணும்? அந்த கன்னிக்கு என்ன மலர் பிடிக்கும்? இவங்களுக்கு வந்து ரொம்ப பிடிச்ச மலர் அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னாக்கா இது தும்பைப்பூ. தும்பைப்பூ இவ்வளவுதான் இருக்கும் பூ. தும்பப்பூ. தும்பப்பூவோட சக்தி என்னன்னா அருகம்புல் மாதிரி இருக்கும், அதுல முளைச்சிருக்கும் பூ. தும்பப்பூவோட சக்தி எந்த தெய்வத்தை வச்சு நீங்க கூப்பிட்டாலும் உடனே வந்துரும். அந்த பூக்கு, அந்த தும்பை தேனுக்கு அவ்வளோ தேவதைகளும் காத்துட்டு இருப்பாங்க. ஆமா, அந்த தும்பைப்பூ வைக்கிறது நிறைய பேருக்கு அது கிடைக்கிறது இல்லை. அதுக்கு அடுத்த நிலையா இருக்குது செவ்வரளி. அம்பாளுக்குரிய மிக இந்த வாராகிக்குடைய வண்ணமே சிவப்பு. அதனால வாராகிக்கு வந்து பாத்தீங்கன்னா நீங்க வந்து சிவப்பு அரளியில பூ சாத்துறது வந்து அதுலயும் வந்து அந்த சிவப்பு அரளியில வந்து ரெட் ரோஸ்ன்னு அரோமா இருக்கும் தைலம். அதை 2-3 டிராப் போட்டுட்டு வைக்கும் போது மிக சிறப்பான அம்சத்தை கொடுக்கும். வாராகி அம்மனை வழிபடணும்னா தும்பப்பூ, அவங்களுக்கு ரொம்ப பிடிச்ச தும்பப்பூவும் அரளிப்பூவும். அரளிப்பூல வந்து ரெட் ரோஸ் அரோமா போட்டு வழிபடணும். அவங்களுக்கு இந்த பூ வச்சு வழிபடணும்னு சொல்லிட்டீங்க. அவங்களுக்கு என்ன மாதிரி விளக்கு போடணும்? விளக்கு வாராகி ஒவ்வொரு கோவிலையும் போனா எல்லா கோவில்லையுமே ஒரு விளக்கு கொடுத்து விளக்கு ஏத்துங்க, நெய் தீபம் ஏத்துங்க, அந்த மாதிரி. வாராகி அம்மனுக்கு இந்த மாதிரி தான், இந்த முறையில தான் விளக்கேற்றணும், இந்த கண்ணியை இப்படிதான் வணங்கணும்னா வாராகி கண்ணியை எப்படி வணங்கணும்? நிறைய பேர் சிரிக்குவாங்க. ஏன்னா இது சாஸ்திரத்திலயும் சரி, ராவணன் கைப்பட எழுதின லால் கிதாப் அப்படின்னு சொல்லக்கூடிய தந்திர நூல்ல இந்த வாராகி எப்படி நம்ம கும்பிட சொல்லியிருக்காங்க. மாதுளை முத்துக்கள் அவளுடைய ஃபேவரட். ஆமா, அந்த கரும் சிவப்பு, அதாவது ரத்த சிவப்பு அவளோட ஃபேவரட். அந்த மாதுளை முத்துக்கள் உடைச்சி எடுத்துட்டு அந்த மாதுளத்தோட கப்பு இருக்கு பார்த்தீங்களா, அதை நல்லா க்ளீன் பண்ணிட்டு மஞ்சள் தடவி நல்லா காய வச்சிடணும் வெயில்ல. நல்லா காஞ்சதுக்கு அப்புறமா அதை 2 அகல் தேங்காய் மாதிரி இருக்கணும். ஆமா, அதை எடுத்து அந்த விளக்கு ஏற்றக்கூடிய இடத்துல வாழை இலையை பரப்பி அந்த வாழை இலையில பச்சரிசி கொஞ்சமா ஒரு மஞ்சள் கலந்து வச்சு இந்த மாதுளை கப்புல நல்லெண்ணெய் ஊற்றி தீபம் ஏற்றலாம், இல்லை தேங்காய் எண்ணெய் ஊற்றி கூட ஏற்றலாம். இந்த தீபம் ஏற்றுறது வந்து பார்த்தீங்கன்னா அதாவது சில விஷயங்கள் வந்து நம்ம பிரம்மாண்டம் சொல்லிக்கிட்டே இருக்கலாம். செஞ்சு பாருங்க, இதோட ரிசல்ட் தெரியும், ரொம்ப தெளிவா தெரியும். மாதுளையை எடுத்துட்டு பழத்தை எடுத்துட்டு அதுக்கு துணி வச்சு கூட தொடச்சிக்கலாம். மஞ்சள் தடவி காய வச்சு அதுல விளக்கு போடணும். திரி என்ன திரி போடணும்? பஞ்சு திரி போடலாம், வாழைத்தண்டு திரி போடலாம். விளக்கு என்ன விளக்கு போடணும்னு சொல்லிட்டீங்க. வராகி அம்மனுக்கு, வராகி கண்ணிக்கு என்ன பழம் என்ன கனி வச்சு சாமி கும்பிடணும்? மாதுளை முத்து வச்சு கூப்பிட்டு அந்த மாதுளை முத்தோட சாறு இல்லையா, நல்ல சக்கரவள்ளி கிழங்கு அதை எடுத்து நல்லா அவிச்சிட்டு நல்லா அகல் மாதிரி தினை விளக்கு எப்படி போடுவோம் நம்ம முருகருக்கு, அதே மாதிரி அந்த கிழங்க வச்சு அந்த அந்த நீங்க அடுப்புல வேக வச்சு எடுக்கிறீங்க பாருங்க, அப்படியே ஆவி படக்க எடுக்க அதுல ஒரு தேன் ஒரு 4 டிராப் போட்டு வைங்க, போதும், சிறப்பா இருக்கும். நிறைய பேர் வந்து வாராகிய வந்து வீட்டுல வச்சுட்டு நிறைய பேர் ஒத்துக்குவாங்க. ஆமா, வாராகி வச்ச வழிபாடு இருக்கு, நல்ல வசதி வந்தாலும் எல்லாம் வரும். இல்ல இப்போ சமீப காலமா வந்து வாராகி அம்மன் கடன் பிரச்சனையை தீர்த்துருது. வாராகி அம்மனை கூப்பிட்டா எந்த விதமான எதிரிகள் தொல்லையும் போயிருது. வாராகி அம்மன் இருந்தா குழந்தைங்க நல்லா படிக்கிறாங்க. வாராகி அம்மன் வந்ததுக்கு அப்புறம் நாங்க வீடு நிறைய விஷயம் வாராகி அம்மனை தேடி எல்லாரும் ஓட ஆரம்பிச்சிருக்காங்க. வீட்டுல வாங்கி வழிபடுறேன்னு சொல்லி வாங்கி வழிபடாம அதை அப்படியே போட்டு வச்சிருக்காங்க. அதனால நிறைய மன சஞ்சலம். வசதியை கொடுத்துருது, பணத்தை கொடுத்தது அனுபவிக்க முடியறது இல்ல, குடும்பத்தை பிரிச்சு வச்சிருது, வேலை விஷயமா வெளிநாடு போறது, வெளியூர் போறது, தனிமையை கொடுத்துரும். அதுதான் இந்த சப்த கன்னிகளை வந்து நிச்சயமா வீட்டுல வச்சு வழிபாடு செய்யக்கூடாது. அதுக்குதான் ஆதி காலத்துல இல்ல, அதுதான் அந்த கேள்வி ஏன் கேட்டீங்கன்னா தெரியாம வாங்கிடுறாங்க. இப்ப கொலு பொம்மை வைக்கிறவங்க கூட வாராகி அம்மன் ஓரளவு கைப்பிடி அளவுதான் இருக்கணும். ஒரு சிலைங்கிறது ஒரு வீட்டுல வச்சு வழிபடுறதுங்கிறது இவ்வளவு தூரம் தான் இருக்கணும். நீங்களும் சொல்லியிருக்கீங்க, நிறைய இடங்களை கேள்விப்பட்டிருக்கோம். நல்ல கொலுல வைக்கிறேன்னு சொல்லி கூட இவ்வளவு உயரத்துல வாங்கிட்டாங்கன்னா அதுக்கு நெய்வேத்தியம் பண்ணணும். அப்ப வீட்டுல டெய்லி அந்த சாமி சும்மா இருந்ததுன்னா அது அவங்களுக்கு நல்லது கிடையாது அப்படிங்கிற ஒரு விஷயத்த மக்களுக்கு அந்த மாதிரி வச்சுக்க கூடாது. நீங்க சொன்னீங்கன்னா அவங்க ஏத்துப்பாங்க. ஆமா, நம்ம மட்டும் 3 வேளை 4 வேளை சாப்பிடுறோம். அப்ப அவளுக்கு உண்டான உணவு அதுவும் உக்கிரமானவ, நல்ல எனர்ஜியா இருக்கக்கூடியவ. நம்ம வந்து ஒரு ஸ்போர்ட்ஸ்ல இருக்கிறவங்களை பாருங்க, நீங்க ஒரு சாப்பாடு கொடுங்க 10 நிமிஷத்துல செச்சிடும். அடுத்ததுக்கு விறுவிறுத்து ரெடியா அப்படியே சன நேரமா அப்படியே இருக்கக்கூடியவளுக்கு உணவு கொடுத்துக்கிட்டே இருக்கணும். கண்டிப்பா. அது நம்ம ஒரு வசதி வந்துருச்சு, ஒரு இது வந்துருச்சுன்னு அந்த இதை மறந்துட்டீங்கன்னா
அவளே திரும்ப 100 வரைக்கும் பேட்ஸ் அடிப்பாங்க. கண்டிப்பா. அதுவும் அவ செய்வா. இது So, இது வாராகி வீட்ல நம்ம வைக்க சேனல் கூடாது. மூலமா உங்க மூலமா வந்துட்டு வர கன்னிகளை வீட்ல வச்சு கும்பிடக்கூடாது. Yes. கன்னிகள் இருக்கிற இடத்துல தான் போய் அவங்க சில பேர் வச்சு கும்பிடுறாங்க, நல்லாவே இருக்காங்க. அவங்க என்ன செய்வாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, நம்ம கிட்ட வந்து ஹாரோஸ்கோப் பார்த்து கேட்டுட்டு உத்தரவு கேட்பாங்க. இவங்களை வந்து நான் வீட்ல வச்சு வழிபாடு செய்யறேன், என்ன முறைகள் சொல்லுங்க, அதெல்லாம் பண்றேன். உத்தரவு கேட்டு வச்சு பண்ற, நான் வரேன் அப்படின்னு அந்த அம்பாள் சொன்ன உத்தரவு கேட்டு உள்ள போறவங்க கிட்ட நல்லா இருக்கு. ஓகே. ஆனா இந்த டிவி பார்த்துட்டு, இந்த விளம்பரத்தை பார்த்துட்டு, நான் இப்ப வர நடைமுறையில இருக்கக்கூடிய வசதி வாய்ப்புக்கு ஆசைப்பட்டு அப்படி வாங்கி வச்சுட்டு ஒரு 10 நாளைக்கு பூஜை பண்ணிட்டு 3 மாசத்துக்கு பூஜை பண்ணிட்டு அதுக்கப்புறம் ஒண்ணு பூஜை பண்றவங்க வீட்லயே திடீர்னு ஒரு இறப்பு நடந்துரும், அது தடைப்பட்டு போயிடும். அந்த மாதிரி இருக்கிறதெல்லாம் வந்து அவங்களுக்கு பிரச்சனைகள் வேறு வகையில பிரச்சனையை கொடுத்துரும். ஒண்ணு நோயை, நிரந்தர நோயை கொடுத்துரும். அப்படி இல்லைனாக்கா நல்ல வருமானத்தை கொடுத்து தனியா வாழக்கூடிய சூழலை கொடுத்துரும். ஸோ வந்து உங்களுக்கு தேவையா, நீங்க செய்ய போறீங்களா, குடும்பத்துல இருக்கீங்களா, கொஞ்சம் யோசிங்க. பூஜை ரூம் தனியா இருக்கு, ஆனா இப்ப வயசானவங்க இருக்காங்க, கரெக்டா டெய்லி காலையில பூஜை பண்ணி அவளுக்கு நைவேத்தியம் வச்சிருவாங்க, தாராளமா பண்ணுங்க. ஏன் கோவில்ல இப்ப வாராகி ரொம்ப சிறப்பா இருக்கு, வாராகிக்கு கோவில்ல வேலைக்கு கரெக்டா அவளுக்கு என்ன அனுகுதி, இன்னைக்கு செவ்வாய்க்கிழமையா இந்த கிழங்கு அவிச்சு வைப்பாங்க, இல்லையா நிரந்தரமா மாதுளை சார்ல அபிஷேகம் பண்ணுவாங்க. அதெல்லாம் அவளை சாந்தி படுத்திக்கிட்டே இருப்பாங்க. அந்த இடத்த வந்து பாசிட்டிவ் வைப்ரேஷனை பண்ணிட்டே இருப்பாங்க. நம்ம ஆடிக்கு ஒரு வாசி, அமாவாசைக்கு ஒரு வாட்டி பூஜை பண்றது, வாங்கின புதுசுல ஒரு 10 நாள் பூஜை பண்றது, அவளை நீங்களே கூட்டிட்டு வந்து கோவப்படுத்துறீங்க. வாராகி கண்ணிய, வாராகி அம்மனை துதிச்சு சாமி கும்பிடுறதுக்கு என்ன காயத்ரி மந்திரம் சொல்லி கும்பிடணும்? ஓம் ஷாமலாய வித்மஹே ஹாலஹஸ்தாய தீமகி தன்னோ வாராகி பிரசோதயாத். 21 முறையிலிருந்து 48 முறை சொல்லலாம். இது வழிபாடு செஞ்சுட்டு வைக்கலாம். வாராகி அம்மன் எந்த கடவுளை போய் வணங்கி அவங்க முழுசா வாராகியா மாறினாங்க? அவங்க வணங்கின கடவுள் எந்த கடவுள், எந்த ஊர்ல இருக்கிறாங்க? ஸோ வாராகி அம்மன் வந்து வழிபட்டது வந்து கோவில் வந்து பாத்தீங்கன்னா பசுபதி கோவில். பசுபதி கோவில் எங்க இருக்குது? பசுபதீஸ்வரர் கும்பகோணத்துல தான். கும்பகோணம். பசுபதீஸ்வரர் பல்லவல் அம்பிகை நாயகி அப்படின்னு சொல்லக்கூடிய அம்பாள். பல்லவல் அம்பிகை நாயகி. ஓகே. அம்பாள். இந்த கோவில் வந்து வாராகிக்கு மிக பிரசித்தி பெற்றது. அதோட இருக்கவே இருக்கு. ராஜராஜ சோழன் கட்டினது. வாராகிய தனியா போய் நீங்க கும்பிடணும் அப்படின்னா ராஜராஜ சோழன் கட்டின பெரிய கோவில்ல இருக்காங்க. பஞ்சமி அன்னைக்கு போய் வழிபாடு செய்யலாம், பௌர்ணமி அன்னைக்கு போய் வழிபாடு செய்யலாம். ஸோ மிக சிறப்பா இருக்கும். வளர்பிற திங்கக்கிழமை அவளுக்கு மிக உகந்த நாள். வளர்பிறை திங்கக்கிழமை போய் வாராகியை பார்த்தா ரொம்ப உகந்த நாள். தொடர்ந்து கன்னிகளை பத்தி நம்ம பேசலாம். நன்றி. நன்றி.